1. லா லீகா கால்பந்து தொடரில் அத்லெடிகோ மாட்ரிட் ரியல் சோசிடாட் அணிகள் இன்று மோதின. இந்த போட்டியில் அலெக்சாண்டர் சோர்லோத் 7, 10, 11ஆம் நிமிஷங்களில் ஹாட்ரிக் கோல் அடித்து வரலாற்றுச் சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 2. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து எந்தவித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 9ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் தோல்வியுற்றவருக்கு மாதம் 200 பைசா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300 ரூபாய் +2 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 400 ரூபாய் பட்டதாரிகளுக்கு மாதம் 600 ரூபாய் வீதம் 3 ஆண்டுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 3. 18 காரட் 100 கிராம் தங்கத்தின் விலை 7,40,100 ரூபாய் நேற்றைய அதே அளவில் உள்ளது. 10 கிராம் தங்கத்தின் விலை 74,010 ரூபாய் நேற்றைய அதே அளவில் உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 7,401 ரூபாய் நேற்றைய அதே அளவில் உள்ளது. 4. ஆஸ்திரேலிய வீரர்கள் பலரும் மீண்டும் இந்தியாவுக்கு வர விரும்பவில்லை என முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இது IPL தொடரை விரைவில் துவக்குவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரத்தில் ஒரு நாள் மருத்துவ முகாம்கள் நடைபெறும் நிலையில் இந்த முகாம்கள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையில் செயல்படும். இந்த மருத்துவ முகாம்களை இந்த மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை நடத்த முடிவு செய்துள்ளோம். இதனை முதல்வர் ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைப்பார். 6. இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் தன்னுடைய முடிவில் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருவதாக BCCI தரப்பில் செய்திகள் வெளியாகியிருக்கிறது.